புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய நாளை மிகவும் சிறப்பானதாகவும் சங்கை பொருந்தியதாகவும் ஆக்கி அருள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்தருள்வானாக. நம்முடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. மப்ரூரான மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. இவ்வாண்டும் இதற்கு முன்பும் எதிர்காலத்திலும் வரக்கூடிய லட்சோப லட்ச ஹாஜிகளின் ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வானாக. நம்முடைய ஹஜ்ஜை இறுதி ஹஜ்ஜாக ஆக்கிவிடாமல் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு அருகில் நின்று சலாம் சொல்லி அப்பொழுதே பதில் சலாம் பெறக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹ் தஆலா நம்மையும் ஆக்கி அருள்வானாக. கணியத்திற்குரியவர்களே, பல குடும்பங்கள்லிருந்து இங்கே ஹஜ்ஜிக்கு வந்து நம்ம 84 பேரும் 88 பேரும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். உண்மையிலுமே இந்த ஹஜ்ஜு வந்து ஒரு குடும்பத்தினர்கள் செய்த செயல்கள், பட்ட துன்பங்கள், அவங்க அனுபவித்த அனுபவங்கள் தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கும் ஹஜ்ஜாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 மனைவி, சாரா, ஹாஜரா. அவங்களுக்கு ஹாஜராவின் மூலமாக பிறந்த ஒரு மகன் இஸ்மாயில், சாரா அம்மையார் மூலமாக பிறந்த ஒரு மகன் இஸ்ஹாக். இந்த 3 ஆண்கள் 2 பெண்கள், இந்த 5 பேரை கொண்டுதான் இந்த ஹஜ்ஜினுடைய அமல்களே அமைந்திருக்கிறது. இதுல இடையில கொஞ்சம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போவாங்க. அவங்களுடைய செயல்களும் இதுல கொஞ்சம் அமைஞ்சிருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இதுல எந்த ரோல் மாடலுமே கிடையாது. என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர நபிமார்கள் செய்ததெல்லாம் தொகுத்து நமக்கு ஹஜ்ஜினுடைய வழிமுறையை கொடுத்திருக்கிறாங்க. இதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயலாக ஹஜ்ஜில புதுசா எதுவுமே கிடையாது. இருந்தது ஒரு காலத்துல வந்து அரஃபாவுலாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்கி இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அவங்க நபியாக ஆகுவதற்கு முன்னால கூட மக்காவில் வாழ்ந்தவர்கள் ஹஜ் செய்வாங்க. ஹஜ் செஞ்சாக்க அரஃபாக்கு போக மாட்டாங்க. அவங்க ஹரமுடைய எல்லைக்குள்ளேயே தங்கணும், அதுதான் முறை என்று நினைத்து ஹரமுடைய எல்லைக்குள்ளேயே இருக்கக்கூடிய மினா முஸ்தலிஃபால மட்டும்தான் தங்குவாங்க. அரஃபால அவங்க தங்க மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வயசு என்ன? 62 வயசு வரையிலுமே அந்த குறைஷிகள், மக்காவாசிகள் அப்படிதான் ஹஜ் செஞ்சுட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அரஃபாவிலையும் தங்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்கி இருக்கிறாங்க என்று ஒரு புதிதாக அதை உள்ளே நுழைத்தார்கள். பொதுவா இஸ்லாம்ங்கிறது ஏற்கனவே இருந்த சட்டங்கள்ல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அப்படியே அமைக்கப்பட்டதுதான் இஸ்லாமிய சட்டங்கள். தலாக்குடைய சட்டமாக இருக்கட்டும், ஹஜ்ஜுடைய சட்டமாக இருக்கட்டும், உம்ராவுடைய சட்டமாக இருக்கட்டும், ஒழு செய்யறதாக இருக்கட்டும், குளிக்கிறதாக இருக்கட்டும், இஸ்லாத்துல நமக்கு என்னென்னமோ சட்டங்கள் இருக்கு இல்லையா? எல்லா சட்டங்களுமே ஏற்கனவே அரபியர்களிடத்துல நடைமுறையில் இருந்த சட்டங்கள். அதான் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் அப்படியே மாற்றி அமைச்சு அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டாங்க. அப்படி ஒரு சட்ட திட்டத்துக்கு உள்ள வாழ்ந்தவர்கள் தான் இந்த அரபியர்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், சாராம்மா, ஹாஜராம்மா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த 7 பேர் இந்த குடும்பம் செஞ்ச செயல்கள் தான் இன்று ஹஜ்ஜாக அமைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நாமும் நினைவு கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, விருந்தாளிகள் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. எப்போ சாப்பிட்டாலும் ஒரு விருந்தாளி இருக்கணும். நம்ம வீட்டில் சில பேர் இருப்பாங்க, எப்போ இருந்தால் எங்கள் வீட்டுக்கார் கறி இருந்தால் தான் சாப்பிடுவார், கீரை இருந்தால் தான் சாப்பிடுவார், மீன் இருந்தால் தான் சாப்பிடு. நம்ம வீட்டில் இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பழக்கம் என்னன்னா, விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டார். கிடைக்கலன்னா தெருவா சுத்துவார். யாரையாக ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அவரை கூட உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பழக்கம் உள்ளவர். ஒரு முறை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பாட்டுக்காக வேண்டி ஆளை தேடிட்டு இருக்கிறாங்க. தேடி கொண்டுட்டு வந்து பார்த்தாக்க கடைசியில் ஒரு ஆளை பிடிச்சிட்டார். ஒரு வழிபோக்கர் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் கொண்டு இருக்கிறார். அவர் ஆளை பிடிச்சி கொண்டு வந்து, வாங்க நம்ம வீட்டில் சாப்பிடலாம் என்று சொல்லி வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து உட்கார வச்சு, அருமையான அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து கண்ணுக்குட்டி மாட்டுக்கறி சின்ன கண்ணுக்குட்டியா பிடிச்சி அறுத்து ஒரு விருந்து வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பிட போகும்போது அவர் கறி துண்டை எடுத்துட்டாரு, வாய்க்கு கொண்டுட்டு போயிட்டாரு. உதடுகளை தொட்டுருச்சு அந்த கறி, வாய்க்குள்ள இன்னும் போகல. உடனே இப்ராஹிம் கையை பிடிச்சுக்கிட்டார், சாப்பிட விடாம கையை பிடிச்சிக்கிட்டார். கையை பிடிச்சிக்கிட்டு சொல்றார், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சாப்பிடுங்க அப்படின்னாரு. அன்னைக்கு அன்னைய தேதிக்கு ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் முஸ்லீம். மற்றவங்க எல்லாம் ஊரெல்லாம் காஃபிர், யாருமே முஸ்லீம் இல்ல. அப்ப அந்த நபர் சொன்னாரு, நான் இதுவரையிலும் நீ சொல்ற ரஹ்மான் ரஹீமுடைய பேரை சொல்லி நான் சாப்பிட்டதில்லை. ஏன்னா அவன் ஒரு கடவுள்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, எனக்கு அந்த மாதிரி ஒரு கடவுள் கிடையாது. எனக்கு லாத்து உஸா தான் கடவுள். அதனால நீ சொல்ற கடவுளுடைய பேரை சொல்லி நான் சாப்பிட மாட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டார். நான் சொன்னதை சொல்லிட்டு சாப்பிட்டாதான் உங்களுக்கு சாப்பாடு. 10 மணி வரல இருக்கும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அவரு நீங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னாதான் நீங்க இந்த சாப்பாடை சாப்பிடலாம் என்று சொன்னார்கள். அவர் சொல்லிட்டாரு, எனக்கு இப்படிப்பட்ட சோறு எனக்கு வேண்டாம் என்று அவர் எழுந்து விட்டார், போயிட்டார் அவரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. ஒண்ணு விருந்தாளி கிடைக்கல, இன்னொன்னு பிஸ்மில்லா சொல்ல. அல்லாஹ்ட்ட துவா செஞ்சார். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், அவன் இவ்வளவு நாளா பிஸ்மில்லாவை சொல்லிட்டு இருந்தான், இவ்வளவு நாளா அவனுக்கு 60 வயசு 70 வயசு ஆகுது, நான் தானே சோறு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், ஒரு நாள் பிஸ்மில்லா சொல்லலையே. இன்னைக்கு ஒரு நாள் எழுதிட்டு வந்துட்டு இவனுக்கு பிஸ்மில்லா சொன்னாதான் சோறு தருவான்னாக்க என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கடிந்து கொண்டான். அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தேடி சென்று அவரை இழுத்து வந்து, பரவாயில்லைங்க நீங்க பிஸ்மில்லா சொல்லாட்டாலும் பரவாயில்ல சாப்பிடுங்க என்று சொன்னார். இப்படி ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம வீட்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வைக்கக்கூடிய பழக்கம் வரணும். நமக்கும் எல்லாருக்குமே அந்த பிஸ்மில்லா சொல்லக்கூடிய பழக்கம் வரணும். நீங்க இந்த இடத்துல இருந்து திரும்பி போகும் பொழுது பெருசா ஒன்றும் கத்துக்கிட்டு போக வேண்டாம். நீங்க ஒவ்வொரு உணவையும் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சாப்பிட தொடங்கிட்டாவே ஷைத்தான்கிட்ட இருந்து நீங்க தூரமா வந்துருவீங்க. சைத்தான்கிட்ட இருந்து நீங்க ரொம்ப தூரத்துக்கு வந்துருவீங்க. ஏன்னா நீங்க சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லலைன்னா அவன் உங்களுடைய சாப்பாட்டுல கலந்துக்கிறான், நிறைய சாப்பிடுவான், அவனுக்கு போயிடும். அவனை வெளியேற்றிட்டோம்னா ரொம்ப நல்லது, ஹலாலான உணவாக போயிடும். அவன் கலக்காத உணவாக போயிடும், சைத்தான் கலக்காத உணவாக போய்விடும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சாப்பிடுற பழக்கம் வந்துட்டாவே நம்ம பெரிய மூமின், பெரிய முஸ்லீம், நம்மளை தாண்டின ஒரு பெரிய அவுலியாவே கிடையாது. யோசனை பண்ணி பாருங்களேன், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம சாப்பிடுவோம்? ஒரு 100 தடவை சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு. தண்ணி குடிப்போம், பிஸ்கட் சாப்பிடுவோம், ஜூஸ் சாப்பிடுவோம், சோறு சாப்பிடுவோம், பொரியல் சாப்பிடுவோம், ஒரு முட்டை சாப்பிடுவோம், ஒரு சிக்கன் சாப்பிடுவோம். ஒரு நேரம் சாப்பாட்டில் உட்காந்தாவே ஒரு 5 வகையான ஐட்டங்கள் இருக்கும். நம்ம ஒன்று பிஸ்மில்லா தான் சொல்லுவோம், ஒண்ணுக்கும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டு பாருங்க.
ஒவ்வொரு டைம்லையும் நீங்க தண்ணி குடிக்கும் போது, ஜூஸ் குடிக்கும் போது, டீ குடிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ஆரோக்கியத்தை தரும் உடம்பு. நீங்க எத்தனை முறை ஒரு நாளைக்கு பிஸ்மில்லா சொல்லன்னு யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்டு இருப்பீங்க, எத்தனை தடவை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லியிருப்போம், எத்தனை தடவை பிஸ்மில்லா ரஹ்மான் சொல்லல. சின்ன கணக்கு. இது சாதாரணமானது தான். ஆனா அவ்வளவு சீக்கிரமா உங்களை சைத்தான் சொல்ல விட மாட்டான். நம்மள அவ்வளவு சீக்கிரமா சொல்ல விட மாட்டான். எவ்வளவு முழுமா அதை தடுப்பான். அந்த நேரத்தில் ஒரு பேச்சை கொடுப்பான், அந்த நேரத்தில் ஒரு போன் வரும், அந்த நேரத்தில் ஒரு ஆள் வந்து கூப்பிடுவாரு, அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று டிவைட் பண்ணி விட்டு நம்மளை வாயில போட வச்சிருவான். இவங்கிட்ட அந்த சாப்பிடும் பொழுது மட்டும் நீங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சாப்பிட்டு விட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைத்து விடும். இந்த ஒரு பழக்கத்துக்கு நீங்க வந்து விடுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? பிஸ்மில்லா சொன்னாதான் சாப்பாடு தருவனாரு. அல்லாஹ் தஆலா சொன்ன பிறகு சொல்லாட்டாலும் பரவாயில்லப்பா, நீ அவனுக்கு சாப்பாடு கொடுப்பானாங்க. அது அவனுக்கு ஓகே, காஃபிருக்கு ஓகே. அவன் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. காஃபிர் பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா ஒரு முஸ்லீம் சொல்லியாகும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு ஒரு பழக்கத்தை கொடுத்து சென்று இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பழக்கம் தான் இஸ்லாத்தினுடைய பழக்கம். ஏன்னா தொழுகையிலேயே நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். இப்ராஹிம் கொண்டு வந்துடுறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லாத ஒரு தொழுகை நமக்கு கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் தான் நம்ம பின்பற்றக்கூடிய மார்க்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லாம இன்று இன்னைக்கு முஸ்லீம்கள் கிடையாது. அதே போல ஒரு முறை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயசாகி போச்சு. 185 வயசுல அவங்க இறந்து போறாங்க. அவங்க இறந்து போற காலகட்டத்தில் அவர்கள் இறந்து போகிற காலகட்டத்தில் ஆமா அன்னைக்கெல்லாம் அது சாதாரணம். ஆமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1300 வருடங்கள் வாழ்ந்தாங்க. திருக்குர்ஆனிலே சொல்லுது 950 வருஷம் அவர் நபியாக இருந்தார். ஒரு 450 வருஷம் நபி இல்லாம இருந்தார் என்றெல்லாம் திருக்குர்ஆன் சொல்லுது. அந்த காலத்துல அது சாதாரணமா இருந்துச்சு. 100 வருஷம் 200 வருஷம்லாம். இன்னைக்கு 60 தாண்டதே பெருசா இருக்குது. 50 கீழே எல்லாமே வந்துருது வியாதிகள். துவா செஞ்சுக்கிங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் போல வாழணும்னு சொல்லி. எங்க ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறார். எங்க ஊர்ல இன்னைக்கு சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. 106 வயசு. 106 வயசு ஒரு ஆயிஷான்னு சொல்லி ஒரு அம்மா. எங்க மகல்லாவில் ஒருத்தர் இருக்கிறாரு, 99 வயசு, முகமது ஹுசைன் சொல்லி ஒருத்தர், சென்னையில். எதுக்கு சொல்றேன்னா, நல்லா இருக்கிறாரு. மதியத்தில் இன்னைக்கும் கீரை தான் சாப்பிடுவார். ஒரு முருங்கைக்கீரை, ஒரு ஏதாவது ஒரு கீரை சாப்பிட்டுட்டு தான் இருப்பார் மதியத்தில். ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீண்ட ஆயுளும் கிடைக்கணும், அதுக்கு தேவையான ரிஸ்க்கும் கிடைக்கணும். ரிஸ்க்கு கிடைக்காம ஹாஸ்பிட்டல்ல அப்படி இப்படின்னு இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. அது பெரிய அதாப். ரிஸ்க்கும் வேண்டும், நீண்ட ஆயுள் வேண்டும், ரிஸ்க்கு வேண்டும், நோய் நொடி இல்லாத வாழ்வு வேண்டும் என்ற இந்த 3 துவாவை நாம் இங்கு அதிகமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 185 வயசு, மரணம் நெருங்கிருச்சு. ஆனா அல்லாஹு தஆலாவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சாகடிக்கணும், மரணக்கி செய்யணும்னு சொல்லி அவருக்கு விருப்பம் இல்லை அல்லாஹ். ஆனாலும் மரணத்தை அவரை விரும்ப வைக்கணும், அவரா விரும்ப வைக்கணும். என்ன செய்யறதுன்னு அல்லாஹு தஆலா யோசித்துக் கொண்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழக்க பிரகாரம் ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ஆள் வேண்டும்னு சொல்லி அப்படியே தேடிக்கிட்டு போனாங்க. ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபர் ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு பஞ்ச பராரியாக ஆடைகள் எல்லாம் அழுக்கேறி போய் பார்க்கறதுக்கு கர்ண கொடூரமா இருந்தார். அவரை அழைத்து வந்து வீட்டில் சாப்பாடுலாம் எடுத்து வச்சு, இதுதாங்க கறி, இதுதாங்க சாப்பாடு, இதுதாங்க குழம்பு எல்லாம் கைக்கு காட்டி கொடுத்துட்டார். ஒன்று ஒன்றா இழுத்து கொண்டு போய் வச்சு கொடுத்துட்டார். அப்போ அவர் என்ன செய்யறாரு? கறியை எடுத்துக்கிட்டு நேராக கொண்டு போய் கண்ணுக்குள்ள துணிக்கிறார், வாய்க்குள்ள துணிக்காம. எங்க வாய் இங்க இருக்குதுங்கன்னு சொல்லி வாய் பக்கம் அவர் இப்ராஹிம் சார் திருப்பி விடுறாங்க. வாய் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. இப்படி தெரியாம ஒரு மனுஷன் இருப்பானா உலகத்துல? வாய் தெரியாம மனுஷன் இருப்பானா?
கனவுல கூட நம்ம ஏதாவது பழம் கிடைச்சாக்க அப்படியே வாங்கிட்டு வந்து கரெக்டா வாயில வச்சிடறோம், கனவுல கூட. ஆனா அவரு தெரியல. அப்புறம் சாப்பாடெல்லாம் பேசி எடுத்துக்கொண்டு போய் காதல் நுழைக்கிறாரு. ஏங்க காதுங்க, அது வாய் இங்க இருக்குங்க, வயசாகி போச்சுப்பா, ஒண்ணுமே எது எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இப்ராஹிம் இஸ்லாம் யோசிக்கிறாங்க, நம்மளும் வயசாகி போனா இப்படிதானே ஆகும், இவ்வளவு காலத்துக்கு நம்ம வாழணுமா, சோறு எங்க இருக்கு வாய் எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு வாழணுமா, பேசாம செத்து போயிடலாம் போல இருக்குதே என்று அவர் விரும்புகிறார். இஸ்ராயல் வந்துட்டார். ரெடிங்களா, போலாமா? ஒரு மரணத்தை நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா விரும்ப வைப்பான். ஏன்னா ரெண்டு பேருமே முஹிப்பீன்கள், ரெண்டு பேருமே அல்லாஹ்வும் நபிமார்களை நேசிக்கிறான், நபிமார்களும் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள். எப்படி மரணத்தை கொடுத்து, ஏன்னா அது சிரமம் இல்ல, துன்பம் இல்ல, அது ஒரு கசப்பு தானே, அதை கொடுத்து எப்படி பிரிக்கிறது என்று அல்லாஹ் தஆலா யோசித்த சமயத்தில் இப்படி ஒரு ஐடியாவை செஞ்ச உடனே இப்ராஹிம் இஸ்லாம் அவங்க சரி நம்ம இறந்து போயிடுவோம் என்று சொல்லி அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். மூசா, இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமா ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தீஹ் பாலைவனத்தில், பலஸ்தீன் பக்கத்தில் பாலைவனத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு, பயங்கரமான வெறுப்பு உலக வாழ்க்கை மேல. என்ன வெறுப்புனா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருக்கும் பொழுது வேற ஒரு நபியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி அவருக்கு தான் வஹி போய் கொண்டிருந்தது, இவருக்கு வஹி வர்றதில்லை. இவருடைய அசிஸ்டண்டா இருந்தவர் இப்ப நபி ஆயிட்டாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இப்ப வஹி வர்றதில்லை, ஜிப்ரீல் வர்றதில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் புறத்திலிருந்து ஏதாவது வஹி வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த நபிகிட்ட போய் தான் கேட்பாரு, இன்னைக்கு எது செய்தி வந்திருக்குதான்னு. ஒரு சின்ன நேற்று வரைக்கும் குருவா இருந்தவர் இன்னைக்கு சிஷியர் குருவாயிட்டாரு, குரு சிஷியர் ஆயிட்டாரு அப்படின்னா அது ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா, ஒரு வாழ்க்கை யதார்த்தமான மனுஷன் தானே. அந்த சந்தர்ப்பத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மன வெறுத்து போய் அந்த ஒரு பாலைவனத்துல செம்மணல்கள் செம்மேடுகள் நிறைந்த ஒரு பகுதியில் அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அங்கு ஒரு கபர் குழி வெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கபர் குழியை சுத்திக்கு பூந்தோட்டமாக இருக்கிறது. இந்த காட்சியை பார்க்கறது நல்ல மனமாக வருது. அந்த கபர் குழி அப்படியே கடந்து போறாங்க. அப்ப கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிக்கிறாங்க. அந்த கபர் குழியை பார்த்துட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே நிக்கிறாங்க. நின்ற உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன இங்கே நின்றுட்டீங்க, வாங்க என்ன அந்த பக்கம் போக வேண்டியது இருக்குது. இல்லை, யாருடைய கபரு குழியே தெரியல, இவ்வளோ அழகா இருக்குது, இவ்வளோ மனமா இருக்குது, இவ்வளோ பூஞ்சோலையா இருக்குது, பார்க்கறதுக்கே அழகா இருக்குது, மற்றவங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு வேணுமா நீங்களே எடுத்துக்கங்க, உங்களுக்கு வேணுமா நீங்களே எடுத்துக்கங்க. அப்படியா, இப்போ இதை நானே எடுத்துக்கிறேனே. அவ்வளோதான், போனாங்க, படுத்தாங்க, மூத்தா போயிட்டாங்க. அதாவது அல்லாஹ் தஆலா நபிமார்கிட்ட உயிரை எப்படி வாங்குறான் பாருங்க. இப்படி ஒவ்வொரு நபிக்கும் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹ் தஆலா 1000 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருடங்கள் வாழ்ந்தாங்க. இஸ்ராயல் அனுப்பி வச்சாங்க, அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தாங்க. உங்களுக்கு 1000 வருஷம் ஆயிடுச்சு, ஏற்கனவே வாக்கு கொடுக்கப்பட்ட 1000 வருடங்கள் வாழ்ந்து விட்டீர்கள், உங்களோட உயிரை எடுத்து வர சொல்லி இறைவன் அனுப்பி வைத்து விட்டான், நீங்க வாங்க என்று கூப்பிடும் பொழுது ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, எனக்கு இன்னும் 40 வருஷம் இருக்குது அப்படின்னார். புகாரியுடைய ஹதீஸ் இது. எனக்கு இன்னும் பாக்கி 40 வருஷம் இருக்குது என்று சொன்னார். என்ன நீங்க சொல்றீங்க 40 வருஷம் இருக்குன்னு, முடிஞ்சு போச்சு 1000 வருஷம். என்ன நடந்துச்சுன்னா, ஆலமுல் அருவாகன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கலோகத்தில் இருக்கும் பொழுது பூமியில பிறக்கக்கூடிய எல்லா மனித ஆன்மாக்களையும் அல்லாஹ் தஆலா அங்க கொண்டு நிப்பாட்டிட்டான். உயிர்கள் அப்படியே ஜெகஜோதியா, ஒரு புள்ளி மாதிரி ஜெகஜோதியா அப்படியே வெளிச்சமா நிக்குது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உலகத்துல தோன்ற அத்தனை தன்னுடைய பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு புள்ளி மட்டும் கொஞ்சம் பிரகாசமா இருக்குது, ஒளி இருந்துகிட்டே இருக்குது. அப்ப மூசா ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ஒளி யாருடையதுன்னு சொல்லி கேட்டாங்க. அது உங்களுடைய புள்ளதான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்படியா, என் பிள்ளையா தாவூத் அலைஹிஸ்ஸலாமா, என் பிள்ளை எவ்வளவு நாள் வாழ்வாரு, அவர் 60 வருஷம் வாழ்வாரு. 60 வருஷம் தானே,
இத்தனை ஒளிகள்ல கோடான கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க, அதுல ஒன்னே ஒண்ணுதான் பிளாஷ் ஆகுது. அவருக்கு 60 வருஷம் தானா? அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்கிட்ட இருந்து ஒரு 40 நான் தரேன், என்கிட்ட இருந்து ஒரு 40 நான் தரேன், அவரை சேர்த்து விடுங்கள், அவர் 100 வருஷம் வாழ வைங்க அப்படின்னாங்க. இப்ப அங்க 960 வந்ததுமே இஸ்ராயல் வந்துட்டார். நான்லாம் முடியாதுன்னு சொல்லி மறுத்தார். அப்புறம் வந்திருந்த இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்பதான் முதல் வேலை, அப்பதான் அவர் உயிர் எடுக்கிறதுக்கு முதல் வேலை அவருக்கு. அவரு பயிற்சி இல்லை இதுவரையிலும், இப்பதான் முதல் வேலையை எடுக்க வர்றாரு. முதல் டியூட்டியே பிரச்சனையாகுது. அப்ப நேரம் அல்லாஹ் கிட்ட போறாங்க. ஆமா, அதுக்கு முன்னால காபில் ஹாபில் 2 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. காபில் ஹாபில கொலை பண்ணான்னு சொல்லி ஒரு வரலாறு வரும் இல்லையா, அது 2வது உயிரா இவரை எடுக்க வர்றாங்க. வந்தா இவரு முடியாது அப்படின்ட்டா, எனக்கு இன்னும் 40 வருஷம் இருக்குது. ஒரு ஜஹத ஆதம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஜஹத ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்து விட்டார் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல போய் சொன்னார்கள், அப்படியா சரி இன்னொரு 40 வருஷம் வாழ்ந்துட்டு போட்டு விடுங்க. திரும்ப 40 வருஷம் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இப்படி நபிமார்களிடத்துல அல்லாஹ் தஆலா அவங்க பிரியப்பட்டாதான் நீங்க சாகலாம், மரணிக்கலாம் என்று ஒரு அனுமதி கொடுத்திருந்தான். அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் தஆலா அந்த அனுமதியை கொடுத்திருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷமாக அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இறந்து போய்விட்டதாக பைஹக்கில ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணத்தை விரும்பக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு 90 வயசு ஆயிடுச்சுனாக்க, எனக்கு எங்கே தான் போட்டானோ அல்லாஹ் தஆலா என் ஓலைய எங்கே கிடக்குதோ என் ஓலை தெரியல, அந்த பாட்டிகள் தாத்தாக்கள் புலம்பிக்கிட்டு கிடப்பாங்க. ஒரு வேதனையை அனுபவிக்கும் போது தான் நம்ம என்ன செய்வோம்? மரணத்தை எதிர்பார்ப்போம், விரும்புவோம். நல்லா இருக்கிற நேரத்தில் நம்ம மரணத்தை விரும்பி இருக்கிறோமா? கிடையாது. ஆனால் நபிமார்கள் விரும்பி இருக்கிறாங்க. ஏன்? ஒரு மரணம் என்பது இறைவனை சந்திப்பதற்கான பாலம். மரணம் என்கிற பாலத்தின் மூலம் அந்த பாலத்தின் மேல ஏறினாதான் அல்லாஹ்வை போய் சந்திக்க முடியும். அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு ஆசை இருந்தா மரணித்து தான் ஆகணும், மரணிக்காம இறைவனை சந்திக்க முடியாது. அதனால் அந்த நபிமார்கள் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்பட்டதாக வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப படிப்பினைக்கு உரியது. அவங்களுடைய வரலாறு இப்னு கசீர்ல எழுதுவாங்க. இப்னு கசீர் சொல்லி ஒரு தஃப்சீர், அதில் எழுதுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் பயங்கரமான பஞ்சம், கடுமையான பஞ்சம் ஒரு முறை. அந்த பஞ்சத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல், சாப்பாடு தண்ணி இல்லை, ஊரில் வறட்சி, ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, விவசாயம் இல்லை. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பலஸ்தீனில், இன்னைக்கு கலீல் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, பலஸ்தீனில் ஒரு ஊர், அந்த ஊரில் அங்கே இருக்கிறாங்க குடும்பத்தோட. அப்போ சாரா அம்மா சொல்கிறாங்க, நமக்கு எகிப்தில், அங்கேருந்து பக்கத்தில் எகிப்து ஒரு 1000 கிலோமீட்டர், எகிப்தில் நம்ரூது மன்னன் எல்லாருக்குமே அரிசி பருப்பு புளி மூலமான்னு சொல்லி காசு வாங்கிட்டு கொடுக்குறாராம், குறைஞ்ச காசுக்கு. அதெல்லாம் நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க என்று அனுப்பி வைக்கிறாங்க சாரா அம்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்கனவே நம்ரூது கிட்ட பெரிய சண்டை பிரச்சனை வந்து தான் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. நபிமார்கள் எல்லாருமே ஹிஜ்ரத் பண்ணியிருக்கிறாங்க. அதுல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹிஜ்ரத் பண்ணி இங்கே வந்து தங்கியிருந்தாங்க. எகிப்திலிருந்து திரும்பி பலஸ்தீன்ல வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அவன் தான் சாப்பாடு தரா, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறுக்கவும் முடியல, சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டாங்கன்னாக்க, இவங்க எகிப்தில் வாழ்ற சமயத்தில் அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்துச்சு. அந்த திருவிழா வந்து கோயில் மலை மேல இருந்துச்சு. மலை மேல உள்ள கோயில்ல போய் எல்லாருமே கும்பிட்டாங்க. கும்பிடுறதுக்கு ஊரே புறப்பட்டு போயிடுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும்தான் அந்த கோயிலுக்கு போகல, அந்த சிலைகளை வணங்கல, ஊருக்குள்ளேயே இருந்தாங்க. ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை ஆண்கள் பெண்கள் குழந்தை குட்டிகள் அத்தனையும் ஊரை விட்டு மலை மேல ஏறிட்டதுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பெரிய கோடாலியா எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ள போய் அங்கிருந்த எல்லா சின்ன சிலைகளையும் தலைய வெட்டிட்டு பெரிய சிலையினுடைய கழுத்துல கோடாலிய மாட்டி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். இவங்க மேல
உச்சி பிள்ளையார் கோயில் மாதிரி போய் கும்பிட்டுட்டு எல்லாம் இங்க கீழே வந்து கும்பிட்டு அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை முடிக்கிறதுக்கு வரும்போது பார்த்தா எல்லா சாமி சிலைகளும் உடைஞ்சு போய் கிடக்கு. பெரிய சாமி மட்டும்தான் கோடாலியோட கும்முன்னு நிக்குது. இப்படி வந்தவங்க எல்லாம் என்னடா இது இப்படி கிடக்குதேன்னு சொல்லி கேட்கும் பொழுது எல்லாம் வந்துட்டோம், அந்த ஆசருடைய மகன் இப்ராஹிம் மட்டும் தான் வரல, அவர் தான் இதை செஞ்சிருக்கணும். அப்ப இப்ராஹிம் அழைக்கப்பட்டாங்க. இப்ராஹிம் கேட்டாங்க, இந்த சிலைகளை நீ தான் உடைச்சியா? நான்லாம் உடைக்கல. இப்ராஹிம் அவங்க 3 பொய் சொன்னாங்களாம். 3 பொய் சொன்னாங்களாம். அதுல ஒரு பொய், முக்கியமான பொய் இது. இந்த சிலைகளை உடைத்தது யார்? நான் உடைக்கல. அப்ப நீ உடைக்கலாம், வேற யாரு உடைச்சிருப்பா? அது எனக்கு தெரியாது. எனக்கு என்னமோ அந்த சாமி வளர சந்தேகமா இருக்குது. அது பாரு கும்முன்னு நிக்குது, கம்பீரமா நிக்குது, கோடாலிய கழுத்து மேல போட்டு நிக்குது பாரு. அதுதான் எல்லா சிலைகளையும் உடைச்சிட்டு அப்படியே நிக்குது நான் நினைக்கிறேன். அது எப்படி போய் உடைக்கும்? அதுதான் நடக்காது, போகாது, வராது, திரும்பாது, பேசாதாச்சு. அப்புறம் எதுக்கே அதை கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்டார். அது எதுக்கு நீங்க வணங்குறீங்க, வழிபடுறீங்க? அது உங்களுக்கு என்னத்தை கொடுத்துரும்? தன்னை தானையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு சாமி உங்களுக்கு என்னத்தை கொடுக்கும்? சமீபத்தில் ஒரு கதை ஒன்று படிச்சேன். ஒரு குழந்தைய ஒரு ஹிந்து தாத்தா தூக்கிட்டு கோயிலுக்குள்ள போறாரு. கோயிலுக்குள்ள போனாங்க, சிங்கம் கும்முன்னு அப்படியே பார்க்கறதுக்கு பயங்கரமா நிக்குது. அப்படிதானே வச்சிருக்கிறாங்க, சிங்கம், நாய், நாரி, கோழி, குரங்குன்னு. சிங்கம் அப்படியே பார்த்து கர்ஜிக்கிற மாதிரி நிக்குது. அந்த குழந்தை 3 வயசு குழந்தை இந்த சிங்கத்தை பார்த்துட்டு, தாத்தா எனக்கு பயமா இருக்கு, கோயிலுக்குள்ள போவேனா, வா, சிங்கம் கடிச்சிடும், சிங்கம் கடிச்சிடும், போக வேணாம், வா. அப்ப அந்த தகப்பனார் தாத்தா சொல்றாரு, இந்த சிங்கம்லாம் ஒன்றும் செய்யாதுமா, இது சும்மா சிலை. அப்புறம் எங்க தாத்தா போறோம்? உள்ளுக்கு போய் முருகனை கும்பிட்டு வருவோம். அதுவும் சிலை தானே தாத்தா. இந்த சிங்கம் ஒன்றும் செய்யாது, கடிக்காதுன்னா அந்த முருகன் சிலையும் ஒன்றும் செய்யாதே உனக்கு, எதுக்கு தாத்தா உள்ளுக்கு போற என்று இந்த குழந்தை கேட்பது போன்று ஒரு கதையை படித்தேன். இப்ராஹிம் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. இதை திருக்குறள் அழகாக நமக்கு பேசி தருகிறது. இப்படி சொன்ன பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த நம்ரூது மன்னன் ஊரை விட்டே துரத்தி விட்டுட்டான். அப்படி போய் தான் பலஸ்தீன்ல ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அங்கே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்கிட்ட தான் என்ன செய்யணும்? நம்ரூது தான் அங்கே துரத்தி விட்டான். இப்போ அந்த நம்ரூது கிட்ட தான் அரிசி பருப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு வராங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வந்த உடனே வரிசையில பெரிய கியூ நிக்குது. இவங்களும் கியூல நிக்கிறாங்க. சொந்த ஊர்ல வரிசையில அகதியாக நின்று அந்த சாமான்களை வாங்குவதற்கு, ரேஷன் வாங்குவதற்காக வேண்டி அங்க போறாங்க. லைன்ல நின்று கடைசியில போய் கேட்டாக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு, உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், என்னை நீ இறைவன் என்று ஏற்றுக்கொள். அவன் அனரபுக்கும் ஆளாங்கிறான், நான் தான் பெரிய கடவுளுங்கிறான். என்ன கடவுளாக ஏற்றுக்கொள், நான் உனக்கு எல்லாமே இலவசமா தரேன், எல்லாத்துக்கும் காசு தான், உனக்கு மட்டும் இலவசமாவே தரேன். ஆனா இல்லாட்டினா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போராடி பார்த்தாங்க, கிடைக்கல. கடைசியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நம்ரூதுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு போச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 வாதங்களை முன்வைத்தார்கள். என்னுடைய இறைவன் இறந்து போனவர்களை உயிர்ப்பிப்பான், உயிர் உள்ளவர்களை இறக்க செய்வான். இது உன்னால முடியுமா? நீ முடிஞ்சாக்க நான் உன்னை இறைவன் ஏத்துக்கிறேன் அப்படின்னாங்க. அவன் என்ன செஞ்சான்? 2 சிப்பாய்களை கூப்பிட்டான். 2 பேரை கூப்பிட்டு ஒரு ஆளை தான் வைத்திருந்த கத்தியை வச்சு ஒரே வெட்டு காலி பண்ணிட்டான். அவர் இறந்து போயிட்டார். அப்ப அவன் சொல்றான், 2 பேர்த்து உயிர் என்கிட்ட தான் இருந்துச்சு, இவனை நான் காலி பண்ணிட்டேன், இவனை நான் போனா போட்டு போய் விட்டு கொடுத்துட்டேன், நான் அவனை உயிரோட வச்சிருக்கிறேன், இவனை நான் சாகடிச்சிட்டேன் என்று அவன் வேதாந்தம் பேசினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் அப்படி சொல்லல, 2 பேர்த்துல ஒருத்தர், 2 பேரும் உயிரோட தான் இருந்தான், ஒருத்தரை நீ காலி பண்ணிட்ட, சரி, காலி பண்ணவனுக்கு நீ உயிர் கொடு, என் இறைவன் அவனுக்கு உயிர் கொடுப்பான். உன்னால முடியுமா? என்னால கூட முடியும், ஆனா நான் இறைவன் இல்ல. என் இறைவன் நான் பேசினா இறைவன் அந்த ஆற்றலை, அறிவை, சக்தியை எனக்கு கொடுப்பான், நான் கூட உயிர்ப்பிச்சிருவேன். நான் உயிர்ப்பிக்கவா? இப்ப ஜனங்க கூடி நிக்கிறாங்க, லட்சோப லட்சம் மக்கள். அத்தனை பேருக்கு மத்தியில இவரு அவனை உயிர்ப்பிச்சுட்டாக்க என்ன ஆகும்? அவன் மூஞ்சில கறி பூசின மாதிரி ஆயிடும். இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாது என்று அவர் துரத்தி அனுப்பப்பட்டு விட்டார். அப்பொழுது மீண்டும் ஒரு வாதத்தை வைத்தார். என் இறைவன் கிழக்கில் சூரியனை உதயமாக்குவான், மேற்கில் மறைய செய்வான், நீ வேண்டுமானா மேற்க சூரியனை உதயமாக்குவேன் அப்படின்னு கேட்டாங்க. முடியாதுன்ட்டாங்க.
துரத்தி விரட்டி அடிக்கப்பட்டார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு பெரிய ஒட்டகத்துல ஒரு 50-60 சாக்கு பைகள்ல அரிசி பருப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு சொல்லி சாக்கு நிறைய காசெல்லாம் கட்டிக்கிட்டு வந்திருந்தாரு. இப்போ ஒண்ணுமே கிடைக்கல. வீட்டுக்கு ஒன்றும் இல்லாம போனாக்கா சாராமா பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்களே, ஏதாவது அங்க போய் ஏதாவது பேசியிருப்பீங்க, பிரச்சனையை பண்ணியிருப்பீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன்ட்டான் அப்படின்னு குடும்பத்துக்குள்ள தகராறு வரும் இல்லையா? இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு சின்னதா யோசிக்கிறாங்க, நம்மளை பார்த்ததுமே நம்ம சாராமா நம்ம மேல என்ன செய்யணும், முகப்பத்தா இருக்கணும், கோபப்படக்கூடாது. அதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டே போனாங்க. சரி, பாலைவனத்து மணல் எல்லாத்தையும் மூட்டைக்குள்ள போட்டு அள்ளி கட்டி மூட்டை மூட்டையா கொண்டுகிட்டு போய் அப்படி ஜம்முன்னு கும்முன்னு முன்னால போய் நின்னோம்னா என்ன செய்வாங்க, வாங்க வாங்க, வரவேற்பு பலமா இருக்கும், அந்த வரவேற்போட வீட்டுக்குள்ள போயிடுவோம் என்று நினைத்து கொண்டு வந்திருந்த 20-30 சாக்குலையும் பாலைவனத்து மணல் அள்ளி கட்டிக்கிட்டு நேராக வீட்டு வாசல்ல போய் நின்ட்டாங்க. சாராமா போனதுமே வாங்க, தண்ணி கொடுத்து தேன் கலந்த தண்ணீரை கொடுத்து நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, இந்த மூட்டையெல்லாம் நான் ஸ்டோர் ரூம்ல அடுக்கிக்கிறேன். ஒரு வேலையாளை கூப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் அடுக்கிட்டாங்க. இவங்க ரூமுக்குள்ள போனாங்க, தண்ணியை குடிச்சாங்க, கொஞ்சம் படுத்தாங்க, நல்லா தூங்கிட்டாங்க. நல்லா தூங்கி முழிச்சு பார்க்குறாங்க, கம 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 கமன்னு சமையல் வாசனை இவங்க மூக்க தொலைக்குது. நம்ம வீட்டில் தான் நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி ஏதிச்சு திரும்பிலாம் பார்த்துட்டு நம்ம வீட்டில் தான் நம்ம இருக்கிறோன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டு சமையல் கட்டுக்கு வராங்க. அங்கே சாரா அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, விதவிதமாக சமைச்சு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, அன்னாலக்கி ஹாதா, இது எங்கேருந்து கிடச்சிது? நீங்கள் கொண்டு வந்தது தாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க கொண்டு வந்தது தாங்க. நான் கொண்டு வந்ததா? இவருக்கு தெரியும்ல நாம என்ன கொண்டு வந்தோம்னு. பாலைவனத்து மணல்ல தானே அள்ளி கொண்டு வந்தோம், இவங்களுக்கு தெரியும்ல நான் கொண்டு வந்ததா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க கொண்டு வந்தது தாங்க. அதுக்கு பிறகுதான் அவர்கள் ஸ்டோர் ரூமுக்குள்ள போய் ஒவ்வொரு மூட்டையை திறந்து பார்க்குறாங்க. ஒரு குடும்பத்துக்கு என்ன புளியா மிளகாவா பருப்பா சிறு பருப்பா பெரும்பருப்பா என்னென்ன தேவையோ அத்தனையும் அல்லாஹ்தாலா அந்த மணல்களை பொருள்களாக மாற்றி கொடுத்து விட்டார், மளிகை சாமான்களாக மாற்றி கொடுத்து விட்டார். இது அல்லாஹ்தாலா திருக்குர்ஆன்ல நஹ்னு நர்ஸுகுக்கும் பிகைரி ஹிசாப், நாம் நாடிவிட்டால் நாடியவர்களுக்கு அளவில்லாம சாப்பாடு தண்ணியை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று பின்பற்றுவதற்கு தகுதியானவர் வேற எந்த நபியுமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்முடைய மார்க்கத்தினுடைய முன்னோடிகள் இந்த 2 நபர்கள் ஆவார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜினுடைய காரியங்கள் அத்தனையிலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இருக்கிறாங்க. அவங்க குடும்பம் தான் உட்கார்ந்துருக்கு. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் மனதில் ஏந்தி கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மார்க்கத்தை நாம் புரிஞ்சிக்கணும். நம்ம இன்னைக்கு நகம் வெட்டுறோம், ஒரு மீசையை ஒதுக்குறோம், தாடியை வளர்க்குறோம், இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தது. ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும், இது எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு வாழ்வியலை அழகாக கொடுத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். இது 5000 வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் காலத்துல சாராயம் குடிக்கிறதுக்கு சாராய கடைக்கு போவான் ரசூலுல்லாஹ் காலத்துல. அப்ப அந்த சாராயம் குடிக்க போகும்போது அவன் அந்த சாராயம் வந்து எப்படி இருக்கும்னாக்க, இந்த பேரித்தம்பழம் திராட்சை பழம் இதை ஊறல் வச்சு தான் அதை செஞ்சிருப்பாங்க. அது அப்படியே அந்த பழத்தினுடைய தோள்கள் அப்படியே இருக்கும். அதை வடிகட்டி கூட கொடுக்க மாட்டான், வடிகட்டுறதுக்கு அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. அப்ப இந்த வடிகட்டிக்கு என்ன செய்வான்னா, தன்னுடைய மீசை இப்படி வச்சிருப்பான், அந்த மீசை இப்படி எடுத்து விட்டுக்கிட்டு அப்படி மேல ஊத்துறானா இந்த மீசை வடிகட்டிக்கலாம். அதனால இந்த மீசைக்கு அரபியில் வந்து ஷாரிபுன்னு சொல்லுவாங்க. ஷாரிபுனாவே வடிகட்டி, நம்ம டீ வடிகட்டி வச்சிருக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேரே வடிகட்டி தான். மீசைக்கு அரபியில பேரு ஷாரிப், வடிகட்டி என்றுதான் பொருள். இப்படி ஒரு காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு அழகான வழிகாட்டலை கொடுத்தது இஸ்லாம். அந்த அழகினுடைய உச்சத்துல தான் நம்ம இங்க ஹஜ் செய்ய வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அதே போல் இந்த ஹஜ்ஜை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ஹஜ்ஜி நம்மலாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமையோ ஒரு ஆணவமோ ஒரு தற்பெருமையோ இது நம்ம மனசுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருக்குது, அபு அப்துல்லா ஜௌஹரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜிக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஹஜ்ஜெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த அரஃபாவில் பகல் நேரத்தில் மாலை நேரத்தில் ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. தூக்கம் மேலிட்டு அவங்க தூங்கிட்டாங்க.
அவங்க தூங்கின உடனே அந்த தூக்கத்தில் ஒரு கனவு காட்சி பார்க்குறாங்க. வானத்திலிருந்து 2 மலக்குமார்கள் கீழே இறங்குகிறார்கள். இந்த மரத்துக்கு அடியில் தான் நிற்கிறாங்க அவங்க 2 பேரும். கனவுல அவங்க 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஒரு மலக்கு என்ன கேட்குறார், இந்த வருஷம் எத்தனை பேர் ஹஜ்ஜிக்கு வந்திருப்பாங்க? 6 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. அப்படியா, நல்ல கூட்டம் வந்திருக்குது. இதில் எத்தனை பேருடைய ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கும்? 6 பேருடைய ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டதாக வானத்தில் பேசிக்கிட்டாங்க. 6 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க, 6 பேருடைய ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டதா வானத்தில் பேசிக்கிட்டாங்க. அப்படியா, என்ன சொல்கிறீங்க? எவ்வளோ பெரிய கை சேதம்! எங்கெங்கே எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, எவ்வளோ செலவழித்து வந்திருக்காங்க, எத்தனை நாள் நடந்து வந்திருக்காங்க, ஒட்டகத்தில் வந்திருக்கிறாங்க. 6 லட்சம் பேர்த்தில் 6 பேர் தானா? அதுதான் உண்மை. இருந்தாலும் அல்லாஹு தஆலா தன்னுடைய தனி பெரும் கிருபையினால், அவன் தன்னுடைய பெரும் அன்பினால் 6 பேருடைய ஹஜ்ஜை 6 பேருடைய ஹஜ்ஜின் பொருட்டால் 6 லட்சம் பேருடைய ஹஜ்ஜையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கிவிட்டான். அந்த 6 பேரை கொண்டு 6 லட்சம் பேர்த்துக்கும் ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்று அந்த 2 மலக்குமார்களும் பேசிக்கொண்டார்கள். நான் இந்த கனவை கண்டு அதிர்ச்சியாகி எழுந்திருச்சிட்டேன் என்று அபு அப்துல்லா ஜௌஹரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ யோசனை பண்ணி பாருங்க. விடாமலாம் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருப்போம். அல்லாஹ்கிட்ட என்னுடைய கடமையை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட நம்ம சந்தோஷமாக சொல்லிக்கலாம். இன்னொன்று, நம்மளை விட வசதி இருந்தோம், வாய்ப்புகள் இருந்தோம், ஆரோக்கியம் வந்து செய்யாமல் இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக பெருமையாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவங்கள நம்ம சொல்கிற சொல்லு அவங்கள ஹஜ்ஜு செய்ய தூண்டும். இது பெருமைக்காக அல்ல, யாருடைய அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான், யாருடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யாருக்கும் தெரியாது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நாட்கள் அற்புதமான நாட்கள். நமக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தான் இங்கே நம்ம தங்கியிருப்போம். அதனால் இந்த நேரத்தில் நமக்கு துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்தில் அதிகமாக துவா செய்யுங்க. அந்த தவாஃபின் விரிவான துவாக்கள் புத்தகத்தை ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவையாவது படிச்சிருங்க. அதே போல் அந்த சையில் இருக்கக்கூடிய அந்த துவாக்களையெல்லாம் இங்கே ஓதிருங்க. வேறு ஏதாவது துவாக்கள் புத்தகம் ஹிஸ்புல் ஆல மாதிரியான புத்தகங்களை கொண்டு வந்திருந்தால் அந்த துவாக்கள் எல்லாத்தையுமே மீனாவில் ஒரு தடவை அல்லாட்டும் ஒப்பிச்சிருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவாவில் எப்படி இருக்குதுன்னா, யாரெல்லாம் என்னுடைய நகைக்கண்களை அழகாக்குவாயாக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த நகை இருக்கிற நீங்கள் நகை பாலிஷ் வைக்கணும், அதெல்லாம் என்னென்னமோ செய்கிற நகத்தை அழகுபடுத்துறதுக்கு. இந்த நகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேல் பகுதியில் மட்டும் ஒரு நிலாப்புறம் மாதிரி இருக்கும். மேலே வெள்ளையாக இருக்கும், கீழே சிவப்பாக இருக்கும். நம்ம என்னைக்காவது துவா கேட்டுருக்குறோமா? என்னுடைய நகைக்கண்களை அழகாக்குவாயாக, யாரெல்லாம் என்னுடைய கண் வளையங்களை கருப்பாக இருக்கக்கூடிய அந்த கண் வளையத்தை நீ நீக்குவாயாக துவா கேட்டுருக்குறோமா? நமக்கு அதுக்கு மருந்து தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு என்ன மருந்து விற்கிதுன்னு நம்ம அமேசானில் தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் துவா கேட்டிருக்கிறாங்க. என்னுடைய கருவளையத்தை நீக்குவாயாக, என் நகைக்கண்ணை அழகாக்குவாயாக. இப்படி நீங்கள் சிந்திக்கிறாத யோசிக்கிறாத எல்லா வகையான துவாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. அந்த துவாக்களின் தொகுப்பு தான் அந்த புத்தகம். ஒன்று அரபியில் தெரிஞ்சால் அரபியில் ஓதுங்க, அதில் தமிழில் கொடுத்துருங்க, இல்லைன்னா தமிழில் படிங்க. அந்த துவாக்கள் அவ்வளோ சக்தி வாய்ந்த துவாக்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. நம்முடைய மினா, முஸ்தலிஃபா, அரஃபாவுடைய அமல்களை அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வானாக. இந்த ஹஜ்ஜை கடைசி ஹஜ்ஜாக இல்லாமல் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.